வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பாக்டான ஹவுஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 18 ஃபீட் பை 42 ஃபீட்ன்ற அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த 18 ஃபீட்டில் நம்ம என்னென்ன அகாமடேட் பண்ணியிருக்கோம் இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பில்டிங்கோடைய எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலிஸ்டிக்காகவும் மாடர்னிஸ்டிக்காகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பிரிக் டெக்ஸ்சரும் ஒரு சிம்பிளான டெக்ஸ்சர் பெயிண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டிங் வார்ம் டோனில் கொடுக்கறதால இந்த வீட்டுடைய ஏஸ்தட்டிக் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு பார்க்கிங் ஏரியா பார்க்குறீங்க. கார் பார்க்கிங் இல்லாமல் வெறும் பைக் பார்க்கிங் மட்டும் தான் கிளைண்ட்டுடைய ரெக்குவயர்மெண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம உள்ள என்டர் ஆன உடனே 14 ஃபீட் பை 13 ஃபீட் அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் ஹாலில் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்க்ளூடிங் நம்ம டிவி யூனிட்டும் இந்த சைடில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபால் சீலிங்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கு. ஹாலில் இருந்து பார்க்கும்போது ஒரு டைனிங் ஏரியாவும் தெரியுது. இது டுவர்ட்ஸ் நம்ம கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால ஈஸி ஆக்சசிபிளாகவும் இருக்கும். இந்த டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 6 இன்ச் பை 7 ஃபீட் அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு கிச்சன் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த கிச்சன் ஏரியா நமக்கு 7 ஃபீட் 3 இன்ச் பை 10 ஃபீட் 6 இன்ச் அளவுக்கு தாராளமாக இருக்குது. நல்ல ஒரு மினிமலிஸ்டிக்கான கான்செப்டில் வுட் பாப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் ஒரு என்ட்ரி டோரும் இருக்குது. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் ஒரு பெட்ரூம் பொசிஷன் கொடுத்துருக்கோம். 9 ஃபீட் பை 10 ஃபீட் அளவுக்கு. இந்த பெட்ரூம் நல்லாவே மினிமலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கலர் தீமும் நல்ல ஒரு லைட் கலரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆன உடனே ஒரு லான்ச் ஏரியா பார்க்குறீங்க. லான்ச் ஏரியாவில் இருந்தால் நமக்கு 2 பெட்ரூமும் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பேக்கில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 3 இன்ச் பை 10 ஃபீட் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட்டும் இருக்குது. இதுக்கு இந்த பேக் சைட் பெட்ரூமுக்கு ஒரு பால்கனியும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் 5 ஃபீட் 3 இன்ச்ன்ற அளவுக்கு. ஸோ இங்கேருந்து ரோட் சைட் பெட்ரூமில் பார்த்தோன்னா 11 ஃபீட் 3 இன்ச் பை 12 ஃபீட் அளவுக்கு நல்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூமாக நம்ம அமைச்சிக்கலாம். இது வந்து வார்ட்ரோப் சேர்க்காம சொல்கிறோம். அதனால் இந்த ஸ்பேஸ் நல்லாவே நமக்கு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வார்ட்ரோப்புக்கு தனியாக கொடுத்து நம்ம டாய்லெட் ஸ்பேஸுக்கு 8 ஃபீட் பை 4 ஃபீட் 6 இன்ச் அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம பால்கனி பார்க்கும்போது ஃபுல் ஸ்டெச்சுக்கு பால்கனி கொடுத்துருக்கோம். இங்கேருந்து ஃபுல் ரோடுக்கே நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ லான்ச்லேருந்து நம்ம மேலே ரீச் ஆன உடனே ஒரு ஓப்பன் டெரஸ் பார்க்குறீங்க. இந்த ஓப்பன் டெரஸில் நம்ம நல்ல ஒரு செமி கவர்டு சீட்டிங் கொடுத்து நல்ல ஒரு க்ரீன் அட்மாஸ்பியராக நம்ம இந்த ஏரியாவை அமைச்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இதனுடைய பிளான் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். அந்த பிளானையும் மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.